சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டோட ஃப்ரிட்ஜ் டோர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரிட்ஜு வந்து சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ், அதாவது காட்ரேஜ் ஃப்ரிட்ஜு. இது வாங்கி வந்து 8 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு. பட் நான் இதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து கீழே உள்ள வெஜிடபிள் ட்ரேயை பார்க்கலாம். இந்த வெஜிடபிள் ட்ரேயில் நான் யூஸ் பண்ணியிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பேக் வந்து யூஸ் பண்ணி இதில் போட்டு வச்சுப்பேன். ஏன்னா அப்போ தான் வந்து ஃப்ரிட்ஜு வந்து டஸ்ட் ஆகாமல் வந்து இதில் அப்படியே இருக்கும். இன்னொன்று வெஜிடபிள்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். கவரில் வச்சா கூட அந்த மாய்ஸ்சர் இருக்கும்ல, அந்த தண்ணியோட மாய்ஸ்சர் வந்து அப்படியே துளி துளியாக இருக்கும். இதில் வச்சிங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த எக்ஸஸாக மிளகாப்பொடி இருந்தனால அதை ஃப்ரிட்ஜில் வச்சேன். ஃப்ரிட்ஜில் மிளகாப்பொடி வைக்கிறதுனால நமக்கு வந்து வண்டு பூச்சி இதெல்லாம் வரவே வராது. இந்த பேக் வந்து இந்த கவர் வெஜிடபிள்ஸோட கவர் வந்து நான் அமேசானில் வாங்கினேன். அதோட லிங்க்கை வந்து நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ரொம்ப ரேட் கம்மி தான். 6 பேக்ஸ் வந்து 180 ருபீஸ்க்கு வாங்கினேன். இது வந்து ஃப்ரூட் ட்ரே. இந்த ஃப்ரூட் ட்ரேயில் வந்து இதில் வந்து மினிமம் வந்து இந்த பேக்கில் வந்து ஒரு 1 kg to 2 kg உள்ள வெஜிடபிள்ஸ் வந்து வைக்கலாம். இது வந்து சர்பத்து. இது வந்து இந்த ட்ரேயில் நமக்கு வைக்கும் போது ஈஸியாக எடுத்துக்கலாம். அது வந்து மில்க்கு. இது மல்லி புதினா வந்து சில்வர் பாக்ஸில் வைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப நாள் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். மல்லி புதினா வந்து ஒரு சில்வர் பாக்ஸில் வச்சுட்டு அது மேலே பேப்பர் வச்சுட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வாடாமல் அப்படி இருக்கும். அதுவே நீங்கள் பிளாஸ்டிக் பாக்ஸில் வச்சிங்கன்னா ஈஸியாக வாடிடும். அது வந்து பசும்பால்னால அதை நான் சம்பளத்தில் வந்து ஊற்றி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம அடிக்கடி எடுக்கக்கூடிய திங்ஸ். லெமன், இஞ்சி இதெல்லாம் வந்து நம்ம டீ போட்டப்போ அடிக்கடி எடுப்போம் இல்லையா, அதனால் சைடில் ஈஸியாக இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். இதில் வந்து எக் இருக்கும். எக் இல்லாதனால அதில் எக் இல்லை. இது வந்து சாஸ். இதுவும் நம்ம அடிக்கடி இருக்கிறதுனால வந்து இந்த ட்ரேயில் வச்சுருக்கேன். நான் ஃப்ரிட்ஜு ஆல்ரெடி க்ளீன் பண்ணி 6 மந்த்துக்கு மேலே ஆச்சு. பட் இன்னும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்து அந்த வெஜிடபிளுக்கு மேலே உள்ள ஃபஸ்ட்டு ட்ரேயில் இதில் நான் என்ன வச்சுருக்கேன்னா, இது வந்து கீழே உள்ளது வந்து கருவேப்பிலை டப்பா. ஏன்னா நம்ம அடிக்கடி கருவேப்பிலலாம் எடுப்போம். குக் பண்ணும்போது ஈஸியாக எடுக்கிற மாதிரி இருக்கணும்ல, அதனால். அதுக்கு மேலே வந்து பச்சை மிளகா. அதுக்கு பின்னாடி வந்து புதினா நம்ம வந்து அடிக்கடி எடுக்க மாட்டோம். ஏதாவது பிரியாணி அந்த மாதிரி செய்கிறதா இருந்தால் தான் புதினா எடுப்போம் தவிர. அதனால் வந்து புதினா வந்து கொஞ்சம் பின்னாடியே தள்ளி வச்சுருக்கேன். நம்ம எப்போ எது அடிக்கடி எடுக்கிறோமோ அது எல்லாமே வந்து முன்னாடி வச்சுக்கணும். இந்த சைடு வந்து தக்காளி வச்சுருக்கேன் அந்த பேக்கில். ஏன்னா கீழே வெஜிடபிள்ஸ் நிறையா இருந்தனால அதில் தக்காளி வச்சா தக்காளிலாம் நசுங்கிரும்ன்றனால வந்து இந்த சைடு நான் தக்காளி வச்சுருக்கேன். இது வந்து எங்கள் வீட்டில் குழந்தைக்கு வந்து பசும்பால் இருக்குது, அதனால் அது அந்த சைடு இருக்குது. இது வந்து பெரியவங்களுக்கு ஆவின் பால் வாங்கி வச்சுருக்கோம். இந்த பாக்ஸில் வந்து என்ன போட்டு வச்சுருக்கேன்னா தேங்காவை இந்த மாதிரி வந்து உடச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பிசு பிசுன்னு வராது. வாஷ் பண்ணிட்டு தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு சமைக்கும் போது தேவைப்பட்டால் ஈஸியாகவே எடுத்து நம்ம குக் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு எக்ஸஸாக ஏதாவது குழம்போ சட்னி ஏதாவது மிஞ்சிருந்தால் மேலே உள்ள ட்ரேயில் வச்சிங்கன்னா உங்களுக்கு டக்குனு ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணால் ஞாபகம் வரும் இது வந்து மிச்சம் இருக்குன்னு. இது வந்து பூ டப்பா, சாமிக்கு உள்ள ஃப்ளவர்ஸ் அண்டு வந்து நம்ம தலைக்கு வைக்கிற இருக்கணும். இது வந்து என் பையனுக்கு வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். நட்ஸ் பவுடர் வந்து அந்த டப்பாவில் வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வந்து ஏதாவது காயோ இல்லை ஏதாவது எக்ஸ்ட்ரா வச்சுட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட் ட்ரேயில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மறக்காத ஞாபகம் வரும். அடுத்த நாள் வந்து அதை நம்ம எடுத்து சமைச்சு சாப்பிட்ருவோம். கண்ணு முன்னாடி தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ட்ரேயில் வந்து பிக்கிள்ஸ்லாம் இருக்கும். ஊறுகாய். இது வந்து நார்த்தங்காய் ஊறுகாய் அம்மா போட்டு கொடுத்தது. இது வந்து நெல்லிக்காய் ஊறுகாய் வந்து இந்த பாக்ஸில் வச்சுருக்கேன். இது வந்து நான் வீட்டில் பண்ணது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் வந்து நானே வந்து வீட்டில் பண்ணது. சும்மாவே சாப்பிட்லாம் போல் இருக்கும். பாருங்கள் உங்களுக்கு பார்க்குறதுக்கே எப்படி இருக்குன்னு. அடுத்து வந்து நான் இதில் வந்து சில வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம வெங்காயம், தக்காளி இதெல்லாம் பாதி கட் பண்ணிட்டு, லெமன் இதெல்லாம் பாதி கட் பண்ணிட்டு அப்படி இப்படியே மேலே ஃப்ரிட்ஜில் அது ரொம்ப அசிங்கமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து பாதி கட் பண்ண வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். இந்த ட்ரேயில் வந்து மில்க் ப்ராடக்ட் சம்மந்தமாக இதை ஓப்பன் பண்ணாத மில்க் பாக்கெட் வச்சுட்டு அதில் வைப்போம். அண்டு பட்டர் குழந்தைக்கு தேவையான. ஃப்ரீசரில் வந்து நான் வந்து ஐஸ் ட்ரேயில் வந்து அரிசி கலஞ்ச தண்ணி இருக்குங்களே, அதை ஃபேஸ்க்கு வந்து ஸ்க்ரப்பாக போடுறதுக்காண்டி அதை நான் ஊற்றி வச்சுருக்கேன். அவ்வளோதான் என் ஃப்ரிட்ஜு வந்து. இதை நான் க்ளீன் பண்ணி 6 மந்த்துக்கு மேலே இருக்கும். பட் இந்தளவுக்கு இருக்குன்னா நான் வந்து அதில் உள்ள திங்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கேன் தான் காரணம். நீங்கள் அந்த வெஜிடபிள் பேக்கோட லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஃப்ரிட்ஜில் எப்போயுமே இஞ்சி இதெல்லாம் வாங்கினீங்கன்னா கவர்லேயே வச்சுருங்க. இன்னொன்று இஞ்சியை வந்து நல்லா கழுவிட்டு கவரில் வைங்க. இஞ்சி நீங்கள் அப்படியே வாங்கிட்டு அதில் வைக்கும்போது அதில்